நான் உங்க ஜெனரேஷன்ல எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு சந்தோஷத்த குடுத்தது? இன்னைக்கு இப்ப இருக்க ஜெனரேஷன்ல எந்த ஒரு விஷயம் சந்தோஷம்னு நெனைக்கிறீங்க? எங்க ஜெனரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்ப ஒற்றுமை தான் எங்களுக்கு சந்தோஷத்த குடுத்தது. அதாவது அப்பா சொல்றத பையன் கேட்பான். பையன் சொல்றத வந்துட்டு அப்பா வந்துட்டு அவனுடைய ஆசைய நிறைவேத்துறதுக்காக பாடுபடுவாரு. இதுதான் எங்களுக்கு சந்தோஷமா இருந்தது. ஒரு திருவிழா வந்தாவே, அந்த திருவிழாவுக்கு அப்பா என்னென்ன தேவையோ பண்ணி குடுப்பாங்க. அந்த குழந்தைங்கலாம் சந்தோஷமா இருக்கும். இப்படி அது ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் தான். குடும்ப ஒற்றுமையும், குடும்பத்தில இருக்கக்கூடியவங்க கொண்டு போன விதங்கள் எல்லாம் சந்தோஷத்த குடுத்தது. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜெனரேஷன் பார்த்தீங்கன்னா, குடும்ப ஒற்றுமைங்கிறது ஒண்ணுமே இல்ல. நமக்கு தொல்லைகளே இருக்கக்கூடாதுன்னு நெனைக்கிறாங்க. ஏன்னா, தன்னுடைய வருமானம் தனக்கானதா இருக்கணும். அடுத்தவங்களுக்கு நம்ம குடுத்து உதவ முடியாது. ஏன்னா, நமக்கே பத்தல. அப்படிங்கிற அந்த விஷயத்தினால அவங்க என்ன பண்றாங்கன்னா, தனிப்பட்ட முறையில தான் சுயமா இருக்கணும், தனியா இருக்கணும், நம்மள யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நாம இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு சந்தோஷமா தோணுது. தனியா இருக்கிறது தான் இப்ப இருக்கிறவங்களுக்கு சந்தோஷம். ஆமா. ஓகே. அதுதான் உண்மை.